Hello friends, welcome Rani Tailors. இப்போட டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். திலகம் செக் குந்தன் ஸ்டோன், ஜெரி த்ரெட். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜெரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செகண்ட் லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நெக்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். பெரிய பீட்ஸ் போட்டுட்டு இதுவும் ரெண்டு பீட்ஸ் கடையில் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு இப்போ திரும்பவும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இங்கே நம்ம எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் ரெண்டு பீட்ஸ் கடையில் ஒவ்வொரு ஸ்டிச் போடணும். இப்போ ஜெரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜெரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதை சுற்றிலும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஃபுல்லுமே நம்ம மேங்கோ டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லுமே செயின் ஸ்டிச் எல்லாம் நிரப்பணும், ஃபில்லப் பண்ணணும். கொஞ்சம் நெருக்கமாக போடணும், அப்போ தான் நீட்டாக அழகாக இருக்கும். ஆரி நீடியில் போட தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம்.
ஃபுல்லுமே செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து சுகர் பீட்ஸ் போடனாலும் போட்டுக்கலாம். நான் பால் செயின் போடுறேன். மேங்கோ மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். போட்டுட்டு அப்புறம் இங்கே பீட்ஸ் போட்டுக்கலாம். பெரிய பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட் ஒன்று. பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஒர்க்கு முடித்தோடனே நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்லேயும் இந்த மாதிரி தான் வரும், ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.